ஜுராசிக் வேர்ல்டு ஃபாலன் கிங்டம் படத்தோட பிரேக் டவுன் தான் இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த படத்தோட பிரேக் டவுன் ஆரம்பிச்சிடலாமா? இந்த படத்தோட ஸ்டோரி என்னடா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் அந்த ஐலாண்ட் நூப்லார் ஆக்சுவலி பார்த்தா எரிமலை சீற்றத்தால் மொத்தமாக அழிய போகுது. போன சில படங்களே சொல்லியிருப்பாங்க, அவர் இந்த தீவை ஜியோதர்மல் எனர்ஜி வச்சு தான் ஜான் ஹேமண்ட் பவர் அப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த எரிமலையிலேருந்து தான் பவர் அப் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ அந்த எரிமலையை வெடிக்கிற செட்டில் இருந்துட்டு இருக்கு, மொத்த தீவுமே அழிய போகுது. ஸோ இப்போ அது அழிய போகிறதுனால ஒரு பக்கம் குரூப் பார்த்தீங்கன்னா ஜுராசிக் பார்க்கில் இருக்க எல்லா டைனோசரையும் காப்பாற்றணும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதுங்களாம் அப்படியே அழியிட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிபேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது இன்னொரு குரூப் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த டைனோசர்ஸ் தூக்கிட்டு வந்து பிளாக் மார்க்கெட்டில் விற்றா நமக்கு நிறைய காசு கிடைக்கல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாக்வுட் அப்படின்ற ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தன் இந்த டைனோசர்ஸை பார்த்தீங்கன்னா எடுத்து பிளாக் மார்க்கெட்டில் விற்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் என்னென்னலாம் ஆச்சுன்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கதையை கொண்டு போயிருந்திருப்பாங்க. லிட்டராக டைனோசர்ஸை காப்பாற்றுதாங்க இந்த படத்தோட கதை. ஸோ அந்த டைனோசர் காப்பாற்ற எல்லாம் அந்த தீவுக்கு போகிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அந்த டைனோசர் இந்த படத்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக வந்து அந்த டைனோசர்ஸ் எப்படி அந்த எரிக்கல் மூலமாக அழிஞ்சுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கரெக்டாக பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்ணி காட்டியிருந்திருக்காங்க. அந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அந்த டைனோசர்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த தீவில் தான் இருக்குது, அந்த எரிமலை வெடிக்க போகுதுன்ற மாதிரி காட்டிட்டு இருப்பாங்களே. அந்த சமயத்தில் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னாலே தெரியும், யூஎஸ் பிரசிடென்ட் வந்து உண்மையிலேயே இங்கே டைனோசர்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கறதா பார்த்தீங்கன்னா வந்துட்டு சொல்லி கேட்டிருந்திருக்காங்க. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த டைம் 2020 இருந்து அந்த பிரசிடென்ட்டை கலாய்க்கிற மாதிரி தான் இந்த இதை போட்டிருந்திருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். கிளாரா கோட் பார்த்தீங்கன்னா லாக்வுட் வந்து அந்த ஒரு மெசேஜ் சொல்றாரு, இந்த டைனோசர்ஸ் எல்லாம் நம்ம காப்பாற்றணும், ஸோ அந்த டைனோசர்ஸை அங்கேருந்து காப்பாற்றி கூட்டு வரணும், இல்லீகலாக இருந்தாலும் அதை நம்ம பண்ணணும், அதுக்கு உங்கள் ஹெல்ப் வேணும். கூட பார்த்தீங்கன்னா ஓவன் கிரேடி அந்த ப்ளூவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களையுமே கூட்டிகிட்டு போகிறாங்க. பட் அந்த தீவுக்கு கூட்டு போய் ஓவனுக்கே ரிவிட் அடிச்சு விட்டு கிளார மற்றவங்களாம் அங்கேயே அனாமத்தான் அத்து விட்டுட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த டைனோசர்ஸை மட்டும் இங்கே தூக்கிட்டு வந்துடுவாங்க. இனிஷியலாக லாக்வுட்டோட பிளான் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டைனோசர்ஸ் எல்லாத்தையுமே இங்கிருந்து தூக்கி வேற ஒரு தீவில் பத்திரமா விட்டுறலாம், அதுங்க வாழ்றதுக்கு. ஆல்ரெடி வேற ஒரு தீவை பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்து வச்சுட்டாங்க, அந்த தீவில் விடலான்னு இருக்கும் போது தான் கூட இருக்கிறவனே பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளம் வந்துட்டு டைனோசர்ஸையும் நம்ம பிளாக் மார்க்கெட்டில் விற்று நாம காசு சம்பாதிச்சிடலாம் அப்படின்றதுக்காக தன்னோட சுயலாபத்துக்காக இதை யூஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். கூடவே ஹென்ரிவையும் சேர்த்துக்கிட்டு புதுசாக ஒரு டைனோசரே உருவாக்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ப்ளூ பிடிக்க போகிற அந்த சீனை நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளூ வந்துட்டு ஒரு கார் மேலே நிற்கும். அந்த கார் பாருங்களேன், ஜுராசிக் பார்க் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்துச்சுல, அந்த குழந்தைய காப்பாற்ற போகும்போது கூட அங்கே கீழே விழுவாங்களே, எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா அதே கார் தான். அதே காரை இங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக கூட்டு வந்திருக்காங்க. பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா நல்ல கனெக்ஷன் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இது என்னதான் ஒரு சாஃப்ட் ரிபூட்ன்ற மாதிரி சொன்னாலும் பர்ஃபெக்டாக கனெக்ஷன்ஸ் எல்லாம் இருந்துகிட்டு இருக்கு. அந்த டைனோசரை அழியும் போது அந்த தீவிலே ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் காட்டின எல்லா விஷயங்களுமே இப்போ இப்படி அழிஞ்சு போயிருக்கு. கிட்டத்தட்ட ஏதோ ஒரு போஸ்ட் அப்போகலிப்டிக் வேர்ல்டு மாதிரி அந்த இடம் வந்துகிட்டு இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் போன ஜுராசிக் பார்க் என்ட்ரன்ஸு, அந்த ட்ரெயின் உடஞ்சி போய் கிடக்கும், பிரிட்ஜ் எல்லாம் கீழே விழுந்து போய் கிடக்கும், அந்த பிரமிடே பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இடிஞ்சு போய் பயங்கரமாக வந்துட்டு இருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக எல்லாரும் ஓடி வரும்போது கூட பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு அந்த இடத்துல ஏகப்பட்ட அந்த டைனோசர் எலும்பு கூடங்களாம் இருக்கும். இந்த எலும்பு கூடலாம் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன பாட்டில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா திண்டாமிஸ் ரெக்ஸ் சும்மா விளையாட்டாக நிறைய டைனோசர்ஸை கொண்டுச்சுல, அதுங்களோட எலும்பு கூட தான் இது எல்லாமே. ஸோ அதோட கண்டினியூஷனை பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கு நடுவில் திடீர்னு எங்கேருந்து உங்களுக்கு ஜியோஸ்பியர் கிடச்சிது அப்படின்னு தான் தெரில. பட் இங்கேயும் ஒரு சின்ன மூவி மிஸ்டேக் இருக்குங்க. லைக் வந்துட்டு போன பாட்டில் தான் சொல்லியிருப்பாங்க, அதை என்ன வச்சு கூட இந்த கிளாஸ் உங்களால் பிரேக் பண்ண முடியாது, அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான கிளாஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓவன் வந்துட்டு அவர் கையில் இந்த ஹேண்ட் கன்னை வச்சு அந்த மொத்த கிளாஸையும் உடச்சிட்டாரு. ஹேண்ட் கன்னை வச்சு அந்த கிளாஸை ஷூட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் போட்டார், அதாவது 2 டைம் ஷூட் பண்ணியிருந்திருப்பாரு. அண்ட் அடுத்து கத்தியை வச்சு அந்த டோரை ஓப்பன் பண்ணியிருந்திருப்பாரு. என்னடா கத்தி வச்சு எடுத்ததுக்கு இவ்வளோ ஈஸியாக வந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா போன பாட்டில் புல்லட்டால் சொட்டாலும் ஒன்றாகிற மாதிரி சொல்லிட்டு இங்கே ஈஸியாக அது உடையிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஒன்று இது ஒரு மூவி மிஸ்டேக்காக இருக்கும், இல்லைனா அவங்க வந்துட்டு ஃபேக்காக ப்ரொமோஷன் பண்ணி ஃப்ராட் வேலை பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த தீவை எல்லாருமே எவாக்குவேட் பண்ணிட்டு போகும்போது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிராக்கியோசாரஸ் மட்டும் அங்கே ஓரம் வந்து கத்திக்கிட்டு இருக்கோம். என்னை மட்டும் காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்க, ஏன் விட்டு போகிறீங்க அப்படின்னு அது கெஞ்சுற மாதிரியே பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்கோம். உண்மையிலே இந்த படத்தில் அது ஒன்று தாங்க எமோஷனலான சீன். லிட்டரலாக பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணில் தண்ணி கூட வர வச்சிடலாம், அந்த மாதிரி ஒரு எமோஷனலான சீனு. என்னை விட்டுட்டு போகாதீங்க, கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி பிராக்கியோசாரஸ் கதற மாதிரி இருந்துட்டு இருக்கோம். அண்ட் அது ஒரு போஸ்ட் கொடுக்கும் பாருங்க. எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜுராசிக் பார்க்கில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது பிராக்கியோசாரஸை தான். அண்ட் அந்த பிராக்கியோசாரஸும் இதே மாதிரி தான் ஒரு போஸை கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் ஒரே மாதிரி இருக்குன்றதை நம்ம கிட்ட நல்லா காட்டியிருக்காங்க. அண்ட் இப்போ டைனோசர்ஸ் எல்லாத்தையுமே பிடிச்சிட்டு வந்து கிட்டத்தட்ட ஏழை விடுற டைமில் தான் இருந்துகிட்டு இருப்பாங்க. அதே சமயத்தில் தான் இன்னொரு புது வகை ஒரு டைனோசரை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க, இண்டோராப்டர். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் கூட நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த இண்டோஸ்மெனஸ் ரெக்ஸ் வந்துட்டு தண்ணிக்குள்ளே அந்த மோசஸார் செலுத்திட்டு போச்சுல, அதோட எலும்பு தான் 2 பேர் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அதோட டிஎன்ஏ சாம்பிள் வேணுன்றதுக்காக அந்த ஒரு ரிசர்ச்சில் வேரோசிராப்டர்ஸ்லாம் மனுஷங்களோட பேச்சை கேட்க வைக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு 2 ரெஸ்பான்ஸுமே எடுத்துக்கிட்டு இவங்க வந்துட்டு புதுசாக ஒரு டைனோசர் உருவாக்கியிருக்காங்க, இண்டோராப்டர். அந்த டைனோசரோட பேர் தான் இண்டோராப்டர். ஸோ யாராவது ஒருத்தர் மேலே ஒரு டார்கெட் ரேசர் பாயிண்ட்டை வச்சு ஆன் பண்ணிட்டு அது ஒருத்தங்களை கொண்டுடும். இதுதான் அந்த இண்டோராப்டரோட ப்ராஜெக்ட். பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது சம புத்திசாலி இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஒரு டமயத்தில் ஒரு அண்டரையே பார்த்தீங்கன்னா வாழை வச்சு லைட்டாக அதை நக்கல் பண்ணுற மாதிரிலாம் காட்டியிருந்திருப்பாங்க. ஸோ இதுக்கு இன்டெலிஜென்ஸும் அதிகம், அதே சமயத்தில் எமோஷன்ஸும் கொஞ்சம் அதிகமாக இருந்துட்டு இருக்கு.
அண்ட் அங்கே தான் பார்த்தீங்கன்னா மேசின்ற அந்த பொண்ணு வந்துட்டு ஆக்சுவலி ஒரு க்ளோன்ன்றதை ரிவீல் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த லாக்கொண்டுன்றவரோட பொண்ணு இறந்துருப்பாங்க. அது பொண்ணுக்கு பதிலாக தான் இந்த ஒரு பொண்ணையே ஒரு க்ளோனாக கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி அங்கே சொல்லியிருந்திருப்பாங்க. அண்ட் இந்த பொண்ணும் அந்த டைனோசரை பார்த்தீங்கன்னா கனெக்டட் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அது காரணம் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி வந்து நம்ம என்ட்ரிவோ வந்துட்டு இந்த இண்டோராப்டரை கிரியேட் பண்ணது மட்டும் இல்லாமல் அது கூடவே நான் இன்னொன்று கிரியேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த இன்னொன்று பாசிபிளி மேசியாக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த தீரி இருந்துட்டு இருந்துச்சு. பட் டொமினியனில் பார்த்தீங்கன்னா இதை வேறு மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. இந்த படம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா இந்த இண்டோராப்டருக்கும் மேசிக்கும் ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்கிற மாதிரி தான் கொண்டு போக ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அந்த பொண்ணு ஒரு க்ளோனுன்றது அந்த அளவுக்கு உங்களுக்கு பெரிய ட்விஸ்டெல்லாம் தெரியாது. ஏன்னா அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரொம்ப மந்தமாக தான் அந்த படம் போயிட்டு இருக்கும். அதனால் இந்த ட்விஸ்ட்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட்டாகவே தெரியாது. ரொம்ப சாதாரணமாக தான் இருந்துட்டு இருக்கும். அண்ட் அட்லாஸ் பார்த்தீங்கன்னா எல்லா டைனோசர்ஸையுமே திறந்து வெளியே விட்டுருவாங்க. ஆரம்பத்தில் விட வேணாம் தான் நினைப்பாங்க. பட் மொத்தத்தையும் பார்த்தீங்கன்னா வெளியே விட்டுருவாங்க. அந்த சமயத்தில் தான் டீரெக்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டு அந்த வில்லனை கடிச்சு கொதறது மட்டும் இல்லாமல் இண்டம்ஸ்டெக்ஸ் எலும்பையுமே காலில் நசுக்கி போட்டு அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ் ஒன்று கொடுக்கும். எக்ஸாக்ட்லி ஜுராசிக் பார்க் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து அதே மாதிரியான ஒரு போஸ் அதே இங்கேயும் கொடுத்துட்ருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த டீரெக்ஸ் வந்துட்டு ஒரு சிங்கத்துக்கு முன்னாடி போய் பார்த்துற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா மிருகங்களுமே ஒன்றாயிடுச்சு. மனுஷங்களும் சரி, டைனோசர்ஸும் சரி, மற்ற மிருகங்களும் சரி, எல்லாம் ஒன்றா சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல காட்டிட்டு இருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டாக ஓவன், மேசி அவங்களாம் போகும்போது பின்னாடி பாருங்களேன், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி டெரடாக்டல்ஸ் பார்த்து போயிட்டு இருக்கோம். எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கான அந்த ஒரு ரெஃபரன்ஸ். அதே மாதிரி ஜுராசிக் பார்க் தேர்ட் பார்ட்லையுமே இதே மாதிரி தான் லாஸ்ட்டில் டெரடாக்டல்ஸ் பார்த்து போயிட்டு இருக்கோம். பாசிபிளி அதுக்கான ஒரு ரெஃபரன்ஸாக கூட இருக்கலாம். இந்த படத்தில் ஒரு போஸ்ட் கிரெடிட் இருக்குங்க. இதை பற்றி ஃபர்ஸ்ட் நான் கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் லேட்டராக தெரிஞ்சு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா எதிர்ச்சியாக பார்க்கும்போது திடீர்னு அந்த போஸ்ட் கிரெடிட்ஸ் இருந்துட்டு இருக்கு. போஸ்ட் கிரெடிட்ஸ் எல்லாம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லாஸ் வேகாஸில் இருக்கிற ஒரு டவர் மேலே இந்த டெரடாக்டில்ஸ் கூடு கட்டி இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. கூடு கட்டி வைக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்துருச்சு. வேறு லெவல் தாங்க இந்த வீடியோலாம் சொல்ல வந்தது. அதே விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.